ஈரான் அமெரிக்கா இடையிலான தாக்குதல் மீண்டும் உச்சமடைந்திருக்கின்றது. இரண்டு தரப்பும் மிக கடுமையான தாக்குதலை அடுத்த தரப்புகளின் மீது நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவை அதிர வைக்கும் ஒரு தாக்குதலை ஜோர்டானில் ஈரான் நடத்தியிருக்கின்றார்கள். அது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்புகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. சவுதி அரேபியாவுக்கு இறுதியான ஒரு எச்சரிக்கை கவுதி படைகளின் தலைவரிடமிருந்து வந்திருக்கின்றது. ஸ்பெயினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் அசம்பாவிதம், நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள், அது சார்ந்து வெளியான மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படலாம், அதனால் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படலாம் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தாலும் தற்போது நிலைமை முற்றிலும் மாறியிருக்கின்றது. ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பரம் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் ஐஆர்ஜிசியினுடைய உளவுத்துறை தலைமையகம், கட்டளை தலைமையகம், ட்ரோன் படை நிலையங்கள் மீது மிக கடுமையான விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக ஈரானுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐஆர்ஜிசியின் உளவு தலைமையகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியையும் அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல ஈரானின் அக்வாஸ் என்ற பகுதியில் மின்சார உற்பத்தி நிலையம் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 கிராமங்கள் இருளில் மூழ்கி இருப்பதான செய்திகளையும் ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானின் உட்கட்டுமானங்களையும் சிவில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டுமானங்களையும் தாம் தாக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா தெரிவித்த போதிலும் இப்படியான தாக்குதல்கள் மீண்டும் அமெரிக்கா குறித்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றது. ஈரானின் கெஷம் தீவில் அமெரிக்காவின் கொடூரமான ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒரு தாய், தந்தை, 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஈரானின் சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள். அதே போல 7 பொதுமக்கள், அப்பாவி ஈரானிய குடிமக்கள் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் தற்போது அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரானுக்குள் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இதற்கு பதிலடியாக ஒரு மிக கடுமையான தாக்குதலை ஈரானில் நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் அஸ்டாக் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானங்கள் 3 அழிக்கப்பட்டிருப்பதாகவும், துல்லியமாக F-35 விமானங்கள் நிறுத்தப்பட்ட பகுதிகளை இலக்கு வைத்து தாங்கள் நடத்திய தாக்குதல் 100% வெற்றியை கொடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதல் காரணமாக அமெரிக்காவின் மிக நவீனத்துவம் பெற்ற போர் விமானங்கள் F-35 3 விமானங்களும் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை இன்றைய தினம் காலை ஐஆர்ஜிசி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க எதிரி நியாயமான இராணுவ மோதலில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஆக்கிரமிக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி எங்கள் குடியிருப்புகள் மீதும் உட்கட்டுமானங்கள் மீதும் மோசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றான். இதற்கான பதிலடி மிக கடுமையாக இருக்கும். எதிரியினுடைய விமானங்கள் எங்கள் பிரதேசங்களுக்குள் வந்து தாக்கும் வரை காத்திருக்காமல் எதிரி எங்கிருந்து தாக்குவதற்கு புறப்படுகின்றானோ அந்த தளங்களில் வைத்தே இனி விமானங்களை சாம்பலாக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பை ஈரான் ஐஆர்ஜிசி நேற்று காலை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் நேற்று மாலை அவர்கள் கூறுகின்றார்கள் F-35 3 விமானங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவினுடைய அதிக அளவான F-35 விமானங்கள் ஜோர்டானிலும் கத்தாரிலும் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் 3 F-35 விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதான அறிவிப்பு அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதுடன் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள், உளவு விமானங்கள், பல்வேறுபட்ட எரிபொருள் நிரப்பு விமானங்கள் ஈரானால் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த F-35 விமானங்களும் அளிக்கப்பட்டிருந்தால் அது அமெரிக்காவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல் இந்த தொடர்ச்சியாக நடைபெற்ற தாக்குதலில் குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் இருக்கும் ஆயுத கடங்கு மற்றும் இராணுவ கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருப்பதுடன் அதற்கான செயற்கைக்கோள் படங்களையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஈராக்கில் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் அமைந்துள்ள சுலைமானியாவில் பல்வேறுபட்ட வெடிப்பு சத்தங்களும் ட்ரோன்கள் மோதி வெடிக்கும் காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்ததாக ஈராக் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈராக்கின் இந்த சுலைமானியா பகுதியில் தான் அதிகளவான குர்திஸ் இயக்கத்தினர் அமெரிக்க, இஸ்ரேல் ஆதரவு பெற்ற ஈரானுக்கு எதிரான அமைப்புகளினுடைய முகாம்கள் பாரிய அளவில் காணப்படுகின்றன. ஈரானை எதிர்க்கும் குர்து பிரிவினைவாத குழுக்களின் நிலைகளை குறிவைத்து துல்லியமாக ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியதில் அவர்களுக்கும் மிகவும் சிக்கலான ஒரு சேதத்தை தாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அவர்களுடைய உட்கட்டுமானங்களை மிகப்பெரிய அளவில் சிதைத்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள்.
கவுதி படைகளினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு நேரடியான மிரட்டல் என்று சொல்லலாம். பிராந்திய அமைதியை குலைக்கும் நோக்கில் இஸ்ரேலிய சதித்திட்டங்கள் மற்றும் அமெரிக்க சதித்திட்டங்களுடன் இணைந்து கொண்டு இஸ்ரேல் சியோனிச ஆட்சிக்கு துணை போகும் நோக்கில் போலித்தனமான தாக்குதல்களை எங்கள் மீதும் எங்கள் சகோதரர்கள் மீதும் நடத்தினால் உங்களை சியோனிஸ்டுக்களாக கருதி கொண்டு நாங்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவோம் என்ற ஒரு விடயத்தை சவுதி அரேபியாவை நோக்கி கவுதி படைகளின் தலைவர் விடுத்திருக்கின்றார். அதாவது ஈராக் மீது சவுதி அமெரிக்காவுடன் ஒரு தாக்குதல் நடத்தினார்கள். இதில் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகள் உட்பட பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். நேற்றைய பதிவில் விரிவாக பார்த்திருந்தோம். எனவே இனி எங்கள் மீதும் எங்களுடைய சகோதரர்கள் மீதும் சியோனிஸ்டுக்களைப் போல, ஏனால் சியோனிஸ்டுக்கள் தான் அமெரிக்காவுடன் இணைந்து பிராந்தியத்தில் தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள், சியோனிஸ்டுக்களைப் போல கோழைத்தனமான தாக்குதல்களை நடத்தினால் உங்களையும் சியோனிஸ்டுக்களாக கருதி சம்பவம் செய்து விடுவோம் என்பதை கவுதி படைத்தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதி கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பிராந்திய அமைதியை குலைக்கும் நோக்கில் வகுக்கப்படும் இஸ்ரேலிய சதித்திட்டங்கள் மற்றும் போலி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் இது. எதிரி சில தாக்குதலை தன்னுடைய தேவைக்கேற்றால் போல தானும் தன்னுடைய பினாமி அமைப்புகளையும் வைத்து நடத்திவிட்டு அந்த தாக்குதல்களை ஈரான் மீது பழி போட்டு ஈரானுக்கும் பிராந்திய நாடுகளுக்கும் இடையில் ஒரு போரை மூட்டுவதற்கு மிகப்பெரிய சதியை தீட்டியிருப்பதால் இது குறித்து அரபுலக நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் எந்த நாடாக இருந்தாலும் அங்கிருக்கும் அமெரிக்க தளங்களையும் அவர்களுடைய இலக்குகளையும் தான் குறிவைத்து தாக்குகின்றோம். அதற்கு மேலதிகமாக தாக்குதலை நடத்தும் எண்ணம் ஈரானுக்கு கிடையாது. ஆனால் ஈரான் பேரில் இஸ்ரேல் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதால் கொஞ்சம் விழிப்பாக இருங்கள் என்ற செய்தி அப்பாஸ் அரக்ஷியிடமிருந்து வந்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூதரக பதற்றம் உச்சமடைந்திருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தவர்கள் தென்னாப்பிரிக்கர்கள். இதனால் ஏற்பட்ட பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தற்போது மிகப்பெரிய அளவிலான பதற்றம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள இஸ்ரேலிய தூதரக அதிகாரிக்கு பெர்சினோ நோன் கிராட்டா என்பவருக்கு இவர் அதிகம் விரும்பத்தகாத ஒரு நபர் என்ற தகுதியை வழங்கி அவரை நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு தென்னாப்பிரிக்க அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் இஸ்ரேலிய தூதரகம் நிரந்தரமாக மூடப்படும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது தென்னாப்பிரிக்கர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு, தென்னாப்பிரிக்கர்களுக்கு இருக்கக்கூடிய மனிதநேயம், ரோசம் கொஞ்சமாவது இந்த அரபுலக நாடுகளுக்கு இருக்கின்றதா என்றால் கேள்விக்குறி. தென்னாப்பிரிக்கர்கள் இஸ்ரேலிய தூதரை வெளியேற்றி இஸ்ரேல் தூதரகத்தை மூடுகின்றார்கள். ஆனால் பல அரபுலக நாடுகள் இஸ்ரேல் தூதரகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து இஸ்ரேலிய தூதரகத்தை தங்களுடைய நாடுகள் எமிரகம், துருக்கி போன்ற நாடுகள் மிகவும் கச்சிதமாக வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஸ்பெயின் இஸ்ரேலிய தூதரை வெளியேற்றிய பின்னர் தென்னாப்பிரிக்காவும் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். மொரோக்காவில் திடீரென மொரோக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் கடலில் நீந்தியும் சிறிய படகுகள் வள்ளங்கள் மூலமாகவும் ஸ்பெயினுக்குள் திடீரென ஆயிரக்கணக்கானவர்கள் ஊடுருவி உள்ளே வந்திருக்கின்றார்கள். கலாச்சார மாற்றம் குறித்த விமர்சனம் இந்த ஊடுருவலினால் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் கலாச்சாரம் பாதிக்கப்படும் என அமெரிக்கா மற்றும் எலன் மஸ்க் போன்றவர்கள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் ஸ்பெயின் அரசு மொரோக்கோ அரசாங்கத்துடன் பேசி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்போம் என்றும் அவர்கள் திடீரென ஆயிரக்கணக்கில் ஸ்பெயினுக்குள் ஊடுருவி வருவதற்கு என்ன காரணம், மொரோக்கோவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், ஏதாவது உள்நாட்டு மோதல்கள், ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருக்கின்றதா என்பது குறித்தும் தாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக ஸ்பெயினுடைய பிரதமர் பெரோ சான்சஸ் தெரிவித்திருக்கின்றார். திடீரென ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரே இரவில் கடல் வழியாக நீந்தியும் வள்ளங்களிலும் சிறிய வேகப்படகுகளிலும் ஸ்பெயினுக்குள் நுழைந்திருப்பது ஐரோப்பாவுக்குள் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கின்றது. கிழக்கு மற்றும் வடகிழக்கு உக்ரைனில் உள்ள 4 குடியிருப்பு பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள். டொனாஸ்க் பிராந்தியத்தில் உள்ள கிராஸ்னோஸ்கே என்ற குடியிருப்பு பகுதி ரஷ்யாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாகவும் உக்ரைனுக்கான சப்ளை செயின் விநியோக சங்கிலி இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான 4 குடியிருப்பு பகுதிகளை தங்களுடைய படைகள் முற்றாக கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ரஷ்ய இராணுவம் விடுத்திருக்கின்றார்கள். இது உக்ரைனுக்கு போர்க்களத்தில் ஏற்பட்ட பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது.
கடந்த ஒரு மாத கால பகுதிக்கு முன்பாக இரண்டு தரப்பிலும் மோதல்கள், உயிரிழப்புகள், மிக கடுமையான குண்டுவீச்சுக்கள் என ஒரு பதற்றம் நிறைந்த சூழலில் திடீரென ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டது. மீண்டும் ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையில் தௌரிக்கி தலிபான் அமைப்பினர் பாகிஸ்தான் காவல் நிலையம் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியதில் 12 காவலர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 23 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பகுதியில் ஒரு பாரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு தலிபான்களை வெளியேற்றுவதற்கு தாங்கள் ஆலோசித்து வருவதாகவும் பாகிஸ்தான் இராணுவ தரப்பில் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.